ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்கு எதமாக மோர் குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் மோர் குழம்பு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அது ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அரிசி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதை ஊற வச்சு இந்த மிக்ஸி ஜாரை தேங்காய் பச்சை மிளகாவோட சேர்த்துக்கலாம். அது நம்ம அரைச்சி போட்டால் தான் மோர் குழம்புக்கு பேஸ்ட் நல்லா கட்டியாக வரும், வாசனையாகவும் இருக்கும். நம்ம ஜீரகம் சேர்க்கறதுனால கம்மன்னு இருக்கும். அது பார்த்திங்கன்னா வெண்டைக்காவை நான் ஒரு 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெண்டைக்காவை நம்ம கடாயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அதே வேறு ஒரு தட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெண்டைக்காய் வதக்கி எடுத்தாச்சு. வெண்டைக்காய் வந்து நம்ம போட்டதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. அதே சட்டியில் நான் சட்டியில் தான் மோர் குழம்பு வைப்பேன். மீன் குழம்பு, மோர் குழம்பு, புளி குழம்பு, கருவாட்டு குழம்பெல்லாம் சட்டியில் தான் வைப்பேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ சட்டி ஹீட்டாக இருக்க நம்ம அரைச்ச பேஸ்ட் அதில் ஊற்றிட்டு நம்ம கிளறி விடுங்க. அதில் அரிசியும் கடலைப்பருப்பும் சேர்த்ததுனால கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கும். அதனால் நீங்கள் கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா கட்டி சேராமல் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த கட்டி பிடிக்காமல் ஒரே பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண உடனே ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ நல்லா கொதிக்கும் போது வெண்டைக்காய் போட்டால் தான் அந்த வளவளப்பு தன்மை கம்மியாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றின உடனே போட்டோம்னா வெண்டைக்காய் ரொம்ப வழவழன்னு இருக்கும். ஆனால் இப்போவும் வழவழனா லைட்டாக வழவழன்னு இருக்கும். நம்ம வதக்கிறதுனால அந்த வழவழப்பு இருக்காது. இருந்தாலும் நம்ம தண்ணியில் போட்ட உடனே தண்ணி ஊற்றிட்டு உடனே போட்டோம்னா அந்த வழவழப்பு வந்துடும். இப்போது நான் ஒரு 200 கிராம் தயிர் எடுத்து நல்லா அடித்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். தயிர் ஊற்றி கொஞ்சம் நேரத்துலேயே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த கொஞ்சம் கொதித்த உடனே தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டுருங்க. கடுகு, ஒரு 3 வரமிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். நான் இப்படி தான் மோர் குழம்பு வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பேன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா டேஸ்டியான வெயிலுக்கு நல்லா குளு மோர் குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். நான் இப்படி தான் சமைப்பேன். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணி